வணக்கம், வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். ஒரு சில நாட்கள் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்துல இருந்து பூமிக்கு வரக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய சில நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய சோடசக்கலை நேரமும் பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய சோடசக்கலை நேரமும் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துல நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால தான் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய அமாவாசை சோடசக்கலை நேரம் பற்றியும் பௌர்ணமி சோடசக்கலை நேரம் பற்றியும் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 26ஆம் தேதி சிவராத்திரி. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் முழுவதும் சிவசக்தி அப்படிங்கிறது நிறைஞ்சிருக்கும். கண் விழிச்சு இந்த ஆற்றலை நம்ம முழுமையாக பெறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதே மாதிரி நாளைய தினம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 27ஆம் தேதி வியாழக்கிழமையோட சேர்ந்து மாசி அமாவாசையானது வந்திருக்கு. இந்த நாள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த நாள்லையும் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் அப்படிங்கிறது பலிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு செய்யறதுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். மகா சிவராத்திரி முடிஞ்சு வரக்கூடிய அமாவாசை நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். அதுக்கப்புறம் வரக்கூடிய பிப்ரவரி 28ஆம் தேதி அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா அமாவாசை சோடசக்கலை நேரமானது வருது. அதனால நம்ம இந்த 26, 27, இந்த 28 இந்த 3 நாட்களையும் கண்டிப்பா தவறவே விடக்கூடாது. இந்த 3 நாட்கள்ல யார் ஒருத்தவங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டுதல் வைக்கிறாங்களோ கண்டிப்பா அவங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நாள் தான் இந்த 3 நாட்கள். நீங்க எந்த விஷயத்துல சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க சாதிச்சுக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மேனிஃபெஸ்டேஷன் செய்யறதுக்கான ஒரு சிறந்த நாட்கள் தான் இந்த 3 நாட்கள். நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட வைக்கக்கூடிய வேண்டுதல்களை தான் இங்கிலீஷ்ல மேனிஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கத்தை அதிகரிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமான முறையில் நீங்க வழிபாடு செய்யலாம். அது மட்டும் இல்லாம இந்த பிப்ரவரி 28ஆம் தேதி பாத்தீங்கன்னா 7 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது நடக்குது. மனிதர்களுடைய வாழ்க்கையில நல்லது கெட்டது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நவகிரகங்களை வச்சுதான் நிர்ணயிக்கப்படுது. அந்த வகையில பிப்ரவரி 28ஆம் தேதி பாத்தீங்கன்னா 7 கிரகங்கள் வானத்துல ஒரே நேர்கோட்டுல வரப்போகுது. கிரகங்கள் எல்லாம் எப்போதுமே பாத்தீங்கன்னா நேர்கோட்டுல இருக்காது. ஆனா இந்த பிப்ரவரி 28ஆம் தேதி இந்த 7 கிரக சேர்க்கையுமே பாத்தீங்கன்னா ரொம்ப அரிய வகையில நிகழப்போகுது. இது மாதிரி ஒரு சேர்க்கையை நம்ம திரும்பி எப்ப பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2040வது வருஷத்துல தான் நம்ம பார்க்க முடியும். இது விஞ்ஞானிகளுடைய கருத்து. அதனால பிப்ரவரி 28ஆம் தேதியை நம்ம கண்டிப்பா தவறவே விட்டுறக்கூடாது. அன்றைய தினம் பாத்தீங்கன்னா சோடசக்கலையுமே சேர்ந்து வருது. அதனால இந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்துல நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். வரக்கூடிய பிப்ரவரி 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடக்க இருக்கக்கூடிய இந்த 7 கிரக சேர்க்கை இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த 7 கிரகங்கள் என்னென்ன அப்படிங்கறதையும் இப்ப நம்ம பார்க்கலாம். அந்த 7 கிரகங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன், வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன். இந்த 7 கிரகங்களுடைய சேர்க்கை தான் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடக்க போகுது. பொதுவாகவே பாத்தீங்கன்னா மேஷம், சிம்மம், தனுசு இந்த 3 ராசிக்காரர்களும் நெருப்பு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 ராசிக்காரர்களும் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வெற்றி அடையும். உங்களுடைய திறமை அப்படிங்கிறது மேலோங்கும். உங்களுடைய வாழ்க்கையில குறிக்கோள் இலக்க அடையறதுக்கு தேவையான எல்லா விதமான நன்மைகளும் பாத்தீங்கன்னா உங்களை தேடி வரும். உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது முன்னேற்ற பாதையை நோக்கி போக ஆரம்பிக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, மகரம் இந்த 3 ராசிக்காரர்களும் பாத்தீங்கன்னா பூமி ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில சில நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கும். வேலை தேடி வேலை கிடைக்கல, நல்ல வேலை கிடைக்கல, இடமாற்றம் கிடைக்கல, திருமணம் ஆகல அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது தேடி வரும். இதை நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லது அப்படின்னு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு எதிராக ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கெட்டது அப்படின்னு நீங்க நினைச்சு ஒதுக்கி வைக்கக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுக்கு நல்லதா நடக்கக்கூடிய வாய்ப்புகளுமே இருக்கு. இதை நீங்க கவனிச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மிதுனம், துலாம், கும்பம் இந்த 3 ராசிக்காரர்களும் காற்று ராசிக்காரர்களா சொல்லப்படுறாங்க. இந்த 3 ராசிக்காரர்களும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களை பத்தி நல்லது கெட்டது அதிகமா அடுத்தவங்க கிட்ட பேசுறத நீங்க தவிர்த்துக்கோங்க. குறிப்பா பார்க்கணும் அப்படின்னா சமூக வலைதளங்கள்ல அதிகமா இருக்கிறவங்க அடுத்த 3 மாதங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். பொது பணியில இருக்கிறவங்க
சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு சில ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது நடக்கும். அடுத்த ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம். இந்த 3 ராசிக்காரர்களும் பாத்தீங்கன்னா நீர் ராசிக்காரர்கள். இவங்களுக்கு மனதளவுல நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். வாழ்க்கையில சில முக்கியமான கட்டத்துல என்ன முடிவு எடுக்கிறது அப்படிங்கிற தடுமாற்றம் இருக்கும். சில குழப்பமான மந்தமான சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். கூடுமான வரைக்கும் பாத்தீங்கன்னா இறை வழிபாட்டுல நீங்க ஈடுபடுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவுமே எடுக்காதீங்க. அடுத்த 3 மாதங்களுக்கு கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்ப நம்ம பார்த்திருக்கக்கூடிய இந்த ஜோதிடம் சார்ந்த தகவல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பொதுவா சொன்ன விஷயங்கள் தான். இது 100% எல்லாருக்குமே பொருந்துமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. நம்மளுடைய ஜாதகத்தை பொறுத்து தான் இது எல்லாமே நமக்கு நடக்கும். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த பதிவை லைக் பண்றது மூலமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஊக்கத்தை தரும். நன்றி, வணக்கம்.